தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி இவர்களினுடைய 8ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். குரு உச்சம் பெறார். உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் உச்சம் பெற்று 8ஆம் இடமான அந்த அஷ்டம குருவாக செயல்பட போறார். அஷ்டம குரு அப்படின்றது என்ன செய்ய போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். முதல்ல உங்களுடைய உடல் ரீதியான சில பிரச்சனைகள்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா, தனுசு ராசி என்பர்கள் உங்களுடைய உடல் ரீதியான சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு உழைப்பு மட்டும்தான் மெயினா தெரியும். உடலை பத்தி ரொம்ப பெரிய அளவுக்கு கேர் எடுத்துக்க மாட்டீங்க. அந்த மாதிரியான நபர்கள், தனுசு ராசி நபர்கள் இந்த ஒரு வருடம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா சனி அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. இங்க உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்றது 8ஆம் இடத்துல இருக்கிறார். மிகவும் எளிதாக பலவீனப்படக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த ஆண்டு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. யாராவது ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க, உனக்கெல்லாம் இது சரிப்பட்டு வராதுப்பா, இந்த வேலையெல்லாம் செய்யாத, இந்த தொழிலெல்லாம் செய்யாத, உன்னுடைய இதுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு ஒரு சின்னதா உங்களை அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா அதையே நினைச்சு அந்த இடத்துல பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தனுசு ராசி என்பர்கள் தான். இப்படி இந்த தனுசு ராசி என்பர்கள் இவர்களினுடைய ராசி அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும் போது நிறைய உடல் ரீதியான சில அசௌகரிய சூழ்நிலைகள் அப்படின்றது கண்டிப்பா வரும். நிறைய பேருக்கு கொழுப்பு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள். நல்லா இருப்பீங்க, கேஸ்ட்ரிக் அலர்ஜி, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், எனக்கு தூங்குனா தூக்கம் வர மாட்டேங்குது, அதனால முடிச்சுட்டு நான் நைட்டு ஃபுல்லா ஒரு 2 மணி வரைக்கும் போன் பார்த்துட்டு தான் தூங்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா தூங்கணும்னு போனா தூக்கம் வர மாட்டேங்குது. இப்படிலாம் அந்த நேரம் மாற்றத்தை நீங்க உங்களுடைய உடலுக்கு கொடுக்க அந்த இடத்துல அந்த உடல் ரீதியான பாதிப்புகள் அப்படின்றது கிடைக்கும். இந்த இடத்துல குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கிறாரே, அப்போ நமக்கு அந்த உடல் பலவீனங்கள் சரியா இருக்கணுமே அப்படின்னு சில பேர் கேட்கலாம். அவர் எந்த பாவகத்துல இருந்து நின்னு பாக்குறாரு அப்படின்றதான் நம்ம முக்கியமா கவனிக்கணும். 8ஆம் இடத்துல இருந்து பார்க்கிறார். அப்படி இருக்கும்போது சனியோட சேர்ந்து செயல்பட போறாரு. அர்த்தாஷ்டம சனி ஏற்கனவே ஒரு பக்கம் உங்களுக்கு சோம்பேறித்தனத்தையும் தேவையில்லாத உடல் அழுப்புகளையும் கொடுத்துட்டு இருக்கு. ஓய்வு இல்லாமல் உழைச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த ஓய்வு இல்லாமல் உழைக்கிறதுக்கு உண்டான ஒரு வெகுமதியை தான் இந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து கொடுக்க போறாரு. கொஞ்ச நாள் நீ பிரேக் எடு அப்படின்னு சொல்லி வேலையை இழக்க வச்சிருவார். அடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலைகள், இந்த மாதிரி ஆகலாம். ரொம்ப கவனமாக நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு இடத்துல உங்களுடைய ஜாதக ரீதியாக நல்லா இருக்கலாம், உங்களுக்கு இப்ப தசா புத்திகள் நல்லா இருக்கலாம், ஆனால் உங்களுடைய மன ரீதியாக நிறைய நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்றது இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். திருஷ்டி தோஷங்கள் அப்படின்றது கண்டிப்பா வரும். ஊரார் முன்னாடி உழைக்கிறீங்க, ஊராருக்கு முன்னாடி நீங்க நிறைய சம்பாதிக்கிறீங்க, ஒரு அந்தஸ்தோட வாழ்றீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இல்லாத திருஷ்டிகள் வேற எங்க போகும்? அந்த மாதிரியாக கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்ற மாதிரியான வாசகத்துக்கு ஏற்றார் போல இந்த நேரம் அதிகப்படியான ஆன்மீக வழிபாடுகள் அப்படின்றது இருக்கணும். நிறைய தனுசு ராசி என்பவர்கள் உங்களால கோயிலுக்கு போக முடியல, உங்களால தீபம் ஏற்ற முடியல, உங்களால ஒரு நல்ல ஒரு விஷயங்களை செய்ய முடியல அப்படின்ற பட்சத்துல அட்லீஸ்ட் வீட்டுல ஒரு தீபம் ஒரு நாளைக்காவது ஏத்துங்க. காலையிலயாவது மாலையிலயாவது தீபம் ஏற்றியாவது சில விஷயங்களை செய்யுங்க. அங்க இருக்கக்கூடிய சில நெகட்டிவான விஷயங்கள் இருக்கும். அடுத்து சொத்து ரீதியான சில விஷயங்கள், சொத்துக்களை வாங்கணும்னு முற்படும் போது அதுல சில தடைகள் வரும். பழைய சொத்துக்களை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். இந்த மாதிரியாக சொத்து ரீதியான சில இழப்புகளை எல்லாத்தையுமே சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒரு நிலம் வச்சிருக்கிறீங்க, அந்த நிலத்தை விற்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த நிலத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இப்பதான் உங்க கண்ணுக்கு தெரியும். அந்த இடத்துல பட்டா இருக்காது, நீங்க வாங்கினது என்னமோ தெளிவா வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நிலம் சார்ந்த சில பிரச்சனைகள் எப்போ வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இப்படி சொத்து சார்ந்த பிரச்சனைகளிலும் உடல் சார்ந்த சில பிரச்சனைகளையும் இந்த தனுசு ராசி என்பவர்கள் முக்கியமா பெறக்கூடிய ஒரு நேரம். அப்போ எங்களுக்கு வேலையில பாதிப்பு எதுவும் இருக்காதா? வேலையில இடமாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும்.
இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. வேலை இடமாற்றம், நிறைய லே ஆஃப் வரப்போகுது தனுசு ராசி என்பர்களுக்கு தான். இந்த 12 ராசியிலேயே தனுசு ராசி என்பர்களுக்கு தான் இந்த வருடம் நிறைய லே ஆஃப் வரும். அதாவது சொல்லாம உங்களை வேலையை விட்டு நீக்கிறது. லே ஆஃப்னாலும் ஏதோ ஒரு பதட்டம் இருக்கும், நம்மளை எப்பவோ வேலையை விட்டு தூக்க போறாங்க அப்படின்றது தெரியும். ஆனா நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு சொல்லாம வேலையை விட்டு தூக்குறதெல்லாம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆனவுடனே நடக்கும். அதுல நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பம் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, குரு பகவான் அதிசாரம் அடைகிறார். கிட்டத்தட்ட ஒரு 90 நாட்களுக்கு. இந்த ஒரு வருடத்துல பாத்தீங்கன்னா 360 நாள்ல அந்த ஒரு 90 நாட்களுக்கு உங்களுக்கு குரு பகவான் அதிசாரம் அடைஞ்சு உங்களுடைய 9ஆம் வீட்டுக்கு போறாரு. அப்பா சாமியை நான் ஆள விடுடா அப்படின்னு சொல்றதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல எங்கேயாவது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேப் கிடைக்கும். அந்த இடத்துல தப்பிச்சு ஓடுறதுதான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மாற்றமே. உங்களுடைய தசாபுத்திகள் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா குரு தசை, சனி தசை, ராகு தசை இதுதான் நடக்கும். அந்த மாதிரியான திசாபுத்தி இருக்கக்கூடியவர்கள் வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட சில முயற்சிகளை எடுக்கிறது நல்லது. வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகுறதுக்கு உண்டான வழியை பாருங்க. குடும்பத்தோட சேர்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு நியர் பிரேக், அதாவது அவங்களுக்கு ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்க வேற இடத்துல போய் வேலை பார்க்கலாம். அதாவது ரொம்ப கமிட்டடா இருங்க. பெரிய அளவுக்கு குடும்பத்துல இன்வால்வ்மெண்டோட இருக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாம, பொறுப்போட இருக்கிறதுலாம் இல்லாம ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி லெஸ்ஸா இருக்கிறது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்லது. பேங்கிங் சம்பந்தப்பட்ட துறையில வேலை பார்க்குறவங்க கேஷ் ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. வீட்டுல நகை, பணம் இதெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதையும் ரொம்ப பாதுகாக்கிறது நல்லது. ஏன்னா காணாமல் போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி இந்த பலன்களை கணிச்சு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிவரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.